இந்த கத்திரிக்காய் வச்சு எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஒரு டிஷ் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெயை நல்லா தடவிடுங்க. இப்போ எண்ணெய் தடவின கத்திரிக்காயை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுட்டு சுடுங்க, அப்போ தான் எல்லா சைடும் நல்லா சுட்டு எடுக்க முடியும். இந்த மாதிரி வெடித்து வரணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருவோம். கொஞ்சம் ஆறுன அப்புறம் தோலை உரித்து எடுத்துருவோம். இப்போ இதை நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ மஞ்சள் பொடி, உப்பு, புளி தண்ணி போட்டு கலந்து வச்சுக்கணும். இப்போ நல்லெண்ணெயை விட்டு சூடான அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். இப்போ இது லேசாக வதங்கினா போதும். இந்த மசிச்சு வச்ச கத்திரிக்காய் இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி இறக்கிடுங்க. இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு, இதை ஆஃப் பண்ண வேண்டியது தான். சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.